ஆஸ் அ இம்பாக்ட் பிளேயராக எம்எஸ் தோனி விளையாடாமே இருக்கலாம் guys. நம்பர் 6ல இன்ட்ரெஸ்டிங்காக பிரசாந்த் வீர். நெக்ஸ்ட் ஒரு ஜடேஜாக்கு ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டாலும் காலம் தான் பதில் சொல்லும். பவுலிங் அப்படின்னு வரும்போது தான் சிஎஸ்கேவோட கொஸ்டின் மார்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது கைஸ். நேதன் எலிஸ் நமக்கு கிடையாது, இன்ஜுரினால அவரு மொத்த சீசன் அவுட் ஆயிட்டாரு. சிஎஸ்கே நம்பின ஒரே ரிலேயபிளான டெத் பவுலர் யாருன்னா நேதன் எலிஸ் தான். ராகுல் சேரும் சரி, ஸ்ரேயஸ் கோபாலும் சரி, என்னதான் ரொம்ப நாளாக சர்க்கியூட்ல இருந்தாலும் ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்களால குடிக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்பவே பெரிய டவுட். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் ஸ்போர்ட்ஸ் பீடியா தமிழ். இந்த வீடியோவில் சிஎஸ்கே டீமோட ஒரு ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, அதே மாதிரி பேட்டிங் ஸ்ட்ராங்காக பவுலிங் வீக்கா அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு புது சிஎஸ்கே ஸ்குவாட், அதை யாருமே மறந்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடி எல்லாமே தோனியோட ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருந்தது. பட் இப்போ நம்ம கிளியராக தெரியுது இது ருத்ராஜ் கைக்வாடோட ஒரு நியூ ஜென்ரேஷன் ஸ்குவாட் அப்படின்ட்டு. பிகாஸ் நம்ம அவங்களோட டெம்ப்ளேட்டை வச்சே தெரிஞ்சுக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட் ஒரு பழைய பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சைடு போவாங்க. அவங்கெல்லாம் எடுத்து யாரெல்லாம் ஃபார்மில் இல்லையோ அவங்களாம் ஃபார்முக்கு வர வச்சு கப் அடிப்பாங்க. பட் இந்த வாட்டி நமக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி யாருக்குமே போகலை. ஒரு 2 அன்கேப்டு பிளேயருக்கு 14 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு டீமை ரீவாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் நடக்க போகுதுன்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக பிளேயிங் 12குள்ளே போயிடலாம். பிளேயிங் 12ன்னு பார்க்கும்போது ஆயுஷ் மாத்ரே அலாங் வித் தட் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. இனிஷியலா ஆயுஷ் மாத்ரே தான் ஓப்பன் பண்ணுவாரு. சஞ்சு நோ பிளைண்டர், கண்டிப்பா அவர் தான் விளையாட போறாரு. ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 3. ஸோ டாப் ஆர்டர்ல ஏதாவது இன்கேஸ் இன்ஜுரி ஏதாவது வந்துச்சுன்னா ஊர்வில் பட்டேல் ஸ்ட்ரெயிட்டா அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் மாத்ரே ஃபார்ம்ல இருந்தாலும் சரி இல்லைனாலுமே சரி, கண்டிப்பா அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுல்லா அவர் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. 2 நாக் அவுட் மேட்சஸ்லயும் 50+ அடிச்சிருக்காரு. டீமோட கேப்டன். அதெல்லாம் இருந்தாலுமே ஐபிஎல் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அண்ட் அவருக்கு இது ஒரு செகண்ட் சீசன் சிண்ட்ரோம் அப்படின்றது நிறைய பிளேயருக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சீசன் வருவாங்க ஐபிஎல்குள்ள, ஃபியர்லெஸ்ஸாக அடிப்பாங்க, முட்டார்னு அடிப்பாங்க. பட் அதே பிளேயர் செகண்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பும் ஆவாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் பவுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி லைன் போடணும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ ஆயுஷ் மாத்ரே என்ன பண்ண போறாருன்னு பார்க்கணும். ருத்ராஜ் கைக்வாட் நம்பர் 3. நம்பர் 4ல சிவம் தூபே கண்டிப்பாக. பிகாஸ் பார்த்தீங்கன்னா டாப் 3மே ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனால லெஃப்ட் வேணும் அப்படின்ட்டு சிவம் தூபே கூட மேலே கொண்டு வரலாம். அப்படி இல்லைனா டிவால் ப்ரூவிஸ். இந்த 4-5 டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன்ஸ் மாறும். டிவால் ப்ரூவிஸ் அப்படின்னா தூபே அப்படின்ற மாதிரி. நம்பர் 6ல இன்ட்ரெஸ்டிங்கா பிரசாந்த் வீர் தான் ஆடுவார் அஹெட் ஆஃப் கார்த்திக் சர்மா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்பின்னிங் எபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒரு ஜடேஜாக்கு ஒரு பர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டாலும் காலம் தான் பதில் சொல்லும். ஒரு டீசென்டான பிளேயர், யங் பிளேயர், 19 வயசு தான் ஆகுது. யூபி லீக்ல சூப்பராக அடிச்சிருந்தாரு. பட் அது எல்லாத்தையும் ஐபிஎல்ல அவரால் கொண்டு வர முடியுமா, அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ண முடியுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரு யங் பிளேயர் நம்மளோட டைம் கொடுக்கணும். அந்த சீசனே சூப்பராக ஆடணும், அது பண்ணணும் இது பண்ணணும்லாம் பண்ணக்கூடாது. பிளேயரை பேக் பண்ணணும். அந்த அளவுக்கு பெரிய சீசன் இல்லைனாலும் ஸ்குவாட்ல வச்சு டீமை பில்ட் பண்றதுக்கு தான் யோசிக்கணும் பிரசாந்த் வீர் பொறுத்த அளவுக்கு. நம்பர் 7ல எம்எஸ் தோனி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அனலிஸ்ட் பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இம்பாக்ட் பிளேயராக தான் எம்எஸ் தோனி விளையாடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் நமக்கு அந்த மாதிரி சோர்சஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ இப்போ ஆன் திஸ் டே அவர் பிளேயிங் 12ல இருப்பாரு அப்படின்றது தான் நான் நம்புறேன். பிகாஸ் ஆஸ் அ இம்பாக்ட் பிளேயரா எம்எஸ் தோனி விளையாடாமே இருக்கலாம் கைஸ். பிகாஸ் எம்எஸ் தோனி ஆஸ் அ கிரிக்கெட்டிங் பிரெயினா ஃபீல்டு உள்ள இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனி விளையாடணும். விளையாடினா மேட்ச்சில் விளையாடணும். இல்லைனா இந்த இம்பாக்ட் பிளேயர் சீன்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வெளியே உட்காந்துடலாம். அதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் எம்எஸ் தோனி விளையாடுறாருன்னா ஆப்வியஸாக அவர் தான் விக்கெட் கீப்பராக இருக்க போறாரு. சஞ்சு சாம்சன் ஃபீல்டிங் தான் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஏஜ் 45 வயசு ஆக போகுது ஜூலை மாதம் வந்தா. ஸோ அதனால அவர்லாம் ஃபீல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஸோ கண்டிப்பாக எம்எஸ் தோனி தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். ஸோ சஞ்சு சாம்சன் ஃபீல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்பர் 7 வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டை தான் ஃபில் பண்ணியிருக்கோன்றது நமக்கு ஒரு பெரிய லக்ஸுரி. அதனால கண்டிப்பாக ஜேமி ஓவர்டன் நம்பர் 8ல இருக்காரு. ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே தெரியும், லாங் சிக்ஸஸ் அடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ
ரீசெண்ட் டேஸில் அவரோட பேஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு இன் பவுலிங். கன்சிஸ்டண்டாக 145 கிளிக்ஸ் போட்டுட்டு இருக்காரு. பட் அகெயின் ஐபிஎல்ல அந்த மாதிரி ஒரு கேமை எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. பிகாஸ் அந்த அளவுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் இந்தியாவில் இப்போ T20 வேர்ல்ட் கப்பில் ரீசெண்டாக விளையாடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது நமக்கு ஒரு ஃபேவராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜேமி ஓவர்டன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக அவர் பிளேயிங் 12 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் நேதன் எலிஸ் இன்ஜுரி. தென் நம்பர் 9 பார்க்கும்போது கண்டிப்பாக நூர் அகமது ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடுவார். நம்பர் 10 அப்படின்னு பார்க்கும்போது கலீல் அகமதும் நோ பிரைனர், பவர் பிளேல ஒரு குரூஷியலான பவுலர் அவர் தான். தென் நம்பர் 11 மேட் ஹென்ரி. இங்கே நேதன் எலிஸ் இல்லாதது நமக்கு ஒரு பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அவர் இல்லாதனால கண்டிப்பாக மேட் ஹென்ரி தான் இருப்பார். நம்பர் 12 அப்படின்னு பார்க்கும்போது இன்கேஸ் சிஎஸ்கே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா உர்வில் பட்டேல் / கார்த்திக் சர்மா. ஸோ டிபெண்டிங் அப்பான் தி சுச்சுவேஷன் யாராவது ஒருத்தவங்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ட்ராக்காக இருந்தால் ஒரு அகமதாபாத் ஒரு வான்கடை மாதிரியான ஸ்டேடியமாக இருந்தால் அன்ஷுல் கம்போஜ் உள்ளே வரலாம். அப்படி இல்லை ஒரு ஸ்பின்னர்ஸ் ஓரியன்ட் ட்ராக் ஒரு லக்னோ மாதிரியான வென்யூஸ் எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்னா ராகுல் சஹர் / ஸ்ரேயஸ் கோபால் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க வரலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ராகுல் சஹர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயுஷ், சஞ்சு, ருத்து இவங்க 3 பேரில் யாருக்கு இன்ஜுரினாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே உர்வில் பட்டேல் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள பிளேயிங் லெவனில் லாக்இன் ஆகிடுவார். தென் ஜெமி ஓவர்டன் ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். அவருக்கு லைக் டு லைக்காக இந்தியன் சர்க்கியூட்டில் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் நம்ம கிட்ட இன் மேக்கிங்னு சொல்லணும். அதுதான் ராமகிருஷ்ணா கோஷ். இப்போ நடந்துட்டு இருக்கிற பேக்கேஜ் மேட்சஸ்லேயும் சரி டொமஸ்டிக்லேயும் சரி ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மராக இருந்துட்டு இருக்காரு. இன்கேஸ் இவங்க ஒரு அகில் ஹுசைன் மாதிரியான ஒரு ஸ்பின்னரை உள்ள கொண்டு வரணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரான ராமகிருஷ்ணா கோஷை கூட இன் பிளேஸ் ஆஃப் ஜேமி ஓவர்டன் அவங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு த்ரோ இன் பண்ணுறேன். தென் கலீல் அகமதுக்கு ஒரு இன்ஜுரி அப்படின்னா குர்ஜப்ரீத் சிங் ஸ்ட்ரெயிட்டாகவே உள்ளே வருவார். ஸோ பென் ஸ்டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். இப்போது பேட்டிங் பொறுத்த அளவுக்கு கன் பேட்டிங் எதுவுமே சொல்ல தேவையில்ல. நம்பர் 5 வரைக்கும் எல்லாருமே வேற லெவல் ஃபார்மில் இருக்காங்க. ஆயுஷும் சரி சஞ்சுவும் சரி ருத்து எப்போதுமே சொல்ல வேணாம். எவ்வளோ கேவலமான சீசனாக இருந்தாலும் பேர் மினிமம் 500 ரன் அடிச்சிருவார் வித் 145 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அவரை பற்றி பேச தேவையில்ல. தூபே செம ஃபார்ம், திவால் பிரவிஸ் நல்ல ஃபார்ம். ஸோ டாப் 5 ஒரு கன்னான பேட்டிங். ஸோ பேட்டிங் பற்றி இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதை தாண்டி பவர் ஹிட்டிங்க்கு பிரசாந்த் வீர் இருக்காரு, தோனி இருக்காரு, தென் ஜெமி ஓவர்டன், அதே மாதிரி இம்பாக்ட்ல வரக்கூடிய கார்த்திக் சர்மாவும் சரி உர்வில் பட்டேலும் சரி 2 பேருமே பால் 1லேருந்து அடிக்கக்கூடிய பிளேஸ் தான். ஸோ பேட்டிங் சார்ட்டட் அவுட். அப்படியே பவுலிங் அப்படின்னு வரும்போது தான் சிஎஸ்கேவோட கொஷின் மார்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது கைஸ். பிகாஸ் இப்போ நேதன் எலிஸ் நமக்கு கிடையாது. இன்ஜுரினால அவரு மொத்த சீசன் அவுட் ஆயிட்டாரு. சிஎஸ்கே நம்பின ஒரே ரிலையபிளான டெத் பவுலர் யாருன்னா நேதன் எலிஸ் தான். இவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு ரீசனால தான் ஒரு பத்திரானாவெல்லாம் அத்தனை கோடிக்கு வெளியவும் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பத்திரானா இன்ஜுரி ஆயிட்டாரு, அது வேற கதையாக இருந்தாலும் நேதன் எலிஸை நம்பி மட்டுமே டெத் பவுலிங் ஃபார் சிஎஸ்கே இருந்தது. பவர் பிளே சொல்லவே தேவையில்ல. ஒரு சூப்பரான பவர் பிளே பவுலிங் இருக்கு. கலீல் அகமது 2 ஓவர் கண்டிப்பாக போட்டுருவாரு. மேட் ஹென்ரி 2 ஓவர் கன்ஃபார்ம் போட்டுருவாரு. கம்போஜ் விளையாடினாரு, ஃபாஸ்ட் பவுலிங் ட்ராக்காக இருந்து கம்போஜ் விளையாடினாருன்னா அவர் 2 ஓவர் போடுவார். அப்படி இல்லையா ஓவர்டன் ஒரு ஓவர் போட்டு 2 பிட்வீன் கலீல் அகமது அண்ட் ஹென்ரி கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஓவர் வாங்கிட்டா பவர் பிளே முடிஞ்சுது. 10 ஓவர்ஸ் அங்கே தான் நமக்கு ஒரு பெரிய பெரிய கொஷின் மார்க் இருக்குது. யார் அந்த ஸ்லாட்டை ஃபில் இன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அகெயின் நம்ம ஜேமி ஓவர்டன் சைடு தாங்க திரும்பி ஆகணும். நமக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. ஸ்குவாடில் எவ்வளோ தான் நீங்கள் சுற்றி பார்த்தாலும் இவ்வளோ பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இவங்களை வச்சு தான் நம்ம ஏதாவது பண்ணணும் போது கண்டிப்பாக கடைசி 5 ஓவரில் கண்டிப்பாக ஜேமி ஓவர்டன் 2 ஓவர் போடணும். மேட் ஹென்ரி 2 ஓவர் போடணும். பிகாஸ் மேட் ஹென்ரி ஃபார் நியூசிலாண்டும் பார்த்தீங்கன்னா வந்து 1 or 2 ஓவர்ஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் போட்டிருந்தாரு. ஸோ அவரை நம்பி தான் நம்மளோட டெத் பவுலிங் இருக்குன்னு சொல்லணும். என்னதான் மேட் ஹென்ரி அவுட் அண்ட் அவுட் ஒரு பவர் பிளே பவுலராக இருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்து நமக்கு டிஃபென்சிவாக பவுலிங் பண்ணி டெத் பவுலிங்கோட இஷ்யூஸை இவங்க தான் சார்ட் அவுட் பண்ணணும். அதை தாண்டி கலீல் அகமது 1 ஓவர் போட்டுவார். ஸோ 5 ஓவர் அப்படியே அங்கே முடிஞ்சிடும். மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சார்ட்டட் அவுட். நூர் அகமது 4 ஓவர். தென் பிரசாந்த் வீர் இருக்காரு, 2 to 3 ஓவர் அவருக்கும் கொடுக்கலாம். என்னதான் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக இருந்தாலும் கேம் ஸ்லோவாக இருக்கிற டைமில் அங்கங்கே 1 or 2 ஓவர்ஸ் கொடுத்துடலாம்.
அப்படியும் இல்லையா, சிவம் தூபேவால் 1 or 2 overs போட முடியும். தென் ஸ்பின்னரில் அன்ஷுல் கம்போஜுவால் ராகுல் சாகர் இம்பாக்ட் பிளேயரில் வராருன்னா அவராலையும் மிடில் ஓவர்ஸில் பவுலிங் பண்ண முடியும். ஸோ ஸ்பின்னர்ஸ்மே கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. பிகாஸ் ஓவர் த இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் அப்படின்றது லீக்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எலீட் ஸ்பின்னர்ஸாக இருப்பாங்க. பீட் லைக் ஒரு ரவி அஸ்வினா இருந்தாலும் சரி, ரவீந்திர ஜடேஜா, ஹர்பஜன் சிங், இம்ரான் தாஹிர், அந்த மாதிரிலாம் பிளேயர்ஸ் இருந்து இப்போ ஒரு ரிலேபிளான நூர் அகமதை மட்டும்தான் வச்சு போகிறோம். மிச்சவங்க எல்லாருமே ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிரசாந்த் வீரா இருந்தாலும் சரி, தென் ராகுல் சேரும் சரி, ஸ்ரேயஸ் கோபாலும் சரி, என்னதான் ரொம்ப நாளாக சர்க்கியூட்டில் இருந்தாலும் ஒரு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்களால குடிக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்பவே பெரிய டவுட். இதுதான் சிஎஸ்கேவோட ஒரு ஓவராலான அனாலிசிஸ்னு சொல்லலாம். இதை வச்சு டாப் 4 போவாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தாங்க என்னை பொறுத்த அளவுக்கு. பட் டாப் 4குள்ளே போயிட்டா கண்டிப்பாக இது ஒரு கிரேட் விக்டரியாக இருக்கும். எல்லாருக்குமே சிஎஸ்கே பிடிக்கும். நானும் ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன் தான். பட் என்ன ஃபேக்டோ அதை தான் நம்ம பேசி ஆகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.